ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் தேதி மே மாதம் இந்த நாளின் காலை வேளையிலே வழக்கம் போல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக நம்முடைய ஆலயத்திலே கூடி வருவோம். இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே நாம் பங்கு பெறுகிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ரொம்ப ஆயத்தத்தோட வாஞ்சியோட கவனமாக பார்த்து கொண்டிருக்கீங்க என்று நம்புகிறோம். ஆராதனை வேலை இருக்கிறது. கடைசி ஆராதனை வேளையிலே நீங்கள் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சங்கீத தியானத்தை நாம் கவனிக்கப் போகிறோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலகட்டங்களிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் சேனை அதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமர்க்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மயமப்படுத்துவோம். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை மயமப்படுத்தி பாடலை பாடுவோம். செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் மேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. படுவோமா? தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் நான் விட்டுவிடேன். என்றுரை தென்னை தேற்றுகிறார், அவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை மாறாமல் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். படுவோமா? தாய் மறந்தாலும் நான் மறவேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை செம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறினாரே, என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் மேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தொழிய பண்ணுகிறவர், சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க செய்கிறவர், சாத்தானின் சேனையை நடுங்கிட பண்ணுகிறவர். துதி சாட்சி நாம் ஆண்டவரை ஆர்ப்பணிப்போம். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் வல்லமையான வேலை செய்கிற தேவனா இருக்கிறார். பாடுவோமா? சத்துருவின் கோட்டை தகர்த்தொழிய. சத்துருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க.
சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம், துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நம்முடைய கரை திரை முற்றும் நீங்கிட பண்ணுகிற ஆண்டவர், நம்மளை சுத்திகரிக்கிற ஆண்டவர், கர்த்தர் நம்மை கழுவுகிற தேவனா இருக்கிறார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நாம் நம்முடைய காரியங்களை அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வருகையில் வரும் பொழுது நம்மை அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக் கொள்வார், வலுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய துதிக்கும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு என்றும் வெற்றி ஆண்டவர் நமக்கு பாட்டில் தருகிற தேவனா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் வெற்றிகளை தருகிற தேவனா இருக்கிறார். என்னென்ன துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறபடியா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறபடியா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் பல விதங்களிலே வித்தியாசமாக இருந்தாலும் எங்களுக்கு நீர் ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறபடினால் நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் மகிமை நிறைந்தவர், இன்னும் உயர்ந்தவராக இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த பாடலாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு இந்த பாடலை பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் நாம் சகித்திருந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லப்படுகிறது, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். சிலுவையிலே அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தமாக சாத்தானின் கிரியிலிருந்து நாம் விடுதலை கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பாடுவோமா, மயப்படுத்துவோமா? ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு பாவங்களை போக்கிவிட்டார், இயேசு சாபங்களை நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன், இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். சொல்லுவோமா? இந்த காலகட்டங்களிலே பல வியாதிகள் நமக்கு சூழ்ந்திருக்கிற நேரங்களிலே இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாக்கப்படுகிறோம். பாடுவோமா? பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தரை மயப்படுத்த போகிறோம். யாரும் எழுந்து நிற்போம். குடும்பங்களில் எல்லாரும் இணைந்து நிற்கிற இந்த நேரங்களில் யாரும் எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை மயப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவராக இயேசுவே மே துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னித்தபடியினால் என்னுடைய சாபங்கள் மாறினது, என் வியாதிகள் மாறினது. கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு அல்லேலூயா. ராஜனுக்கு இந்த பாடலை பாட போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாமத்தை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, என் பாவங்களை மாற்றின கர்த்தர், என் வியாதிகளை மாற்றின கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றின கர்த்தாவே நான் துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்று
என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்தரே, நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். எங்கள் துதிகளை எங்கள் ஸ்தோத்திரங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை நிறைந்த காலை வேளையில இந்த சபையின் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலே நாம் சங்கீதத்தை தியானம் செய்ய இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 673 பக்கத்திலே சங்கீதம் 5 நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனின் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து
உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திருச்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கிடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நாம் யாவரும் 12ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் நெகிலோத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கப்பட்ட தாவீதினுடைய சங்கீதமாயிருக்கிறது. இந்த வாத்தியம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் இசை இதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ராகம் கொடுக்கப்பட்டிருப்பது போல இந்த யூத கலாச்சாரத்தில் இந்த ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ஒவ்வொரு விதமான இசை ராகம் கொடுக்கப்பட்டு இந்த சங்கீதங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் 12 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு நல்ல உறவை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் கர்த்தாவே என்ற வார்த்தைகள் 4 முறை வருவதை பார்க்க முடியும். அதே போல என் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் 6 முறை முதல் 3 வசனங்கள்ல வரக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இந்த முதல் வசனத்துல தாவீது சொல்லும் போது என் வார்த்தைக்கு செவி கொடும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக என் தியானத்தை கவனியும் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்துல என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் 4வது முறையாக சொல்லும் போது ஆண்டவரே, நீர் என் சத்தத்தை கேட்டு அருளினீர் என்று சொல்லுகிறார். இங்கே விண்ணப்பத்தை பார்க்கிறோம். விண்ணப்பத்தோடு கூடிய அதற்கான தேவன் பதில் கொடுத்தார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட தாவீது சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். என் வார்த்தைக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், என் சத்தத்தை கேட்டருளுவீர் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் வசனத்திலே அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று வார்த்தையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்தபடியாக இந்த 3ஆம் வசனத்திலும் தாவீது சொல்லுகிறார், நான் அதிகாலையிலே நான் உம்மை வந்து தேடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்படியானால் மற்ற நேரங்கள்ல நாம் தேவனை தேடும் போது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரா என்கிற கேள்வி நமக்குள்ள உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் அதிகாலையிலே நாம் இருட்டோட எழுந்து முதலாவது மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பாக தேவனை நாம் பார்ப்பது, தேவனை தரிசிப்பது, நாம் அவருக்கு மகிமையை செலுத்துவது, அது நம்முடைய வாழ்க்கையிலே இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 4, 5, 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கரை குறித்து பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனங்கள்ல துன்மார்க்கர், பொய் பேசுகிறவர்கள், சூது பேசுகிறவர்கள், இச்சகம் பேசுகிறவர்கள், வீம்புக்காரர், இப்படியாக அநியாயக்காரர் போன்ற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். இவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் தேவனை தேடாதவர்கள், இந்த உலகத்துக்குரிய வழிகளிலே நடக்கிறவர்கள். இவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தேட வேண்டும். 7வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்கே நானும் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த ஊரு அடங்கும் அந்த 144 தடை உத்தரவு
இந்த வைரஸ் கிருமினாலே அரசாங்கம் பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து நாம் எல்லாரும் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் வீடுகள் தோறும் ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக நாம் இப்பொழுது காணப்பட்டாலும் சீக்கிரத்தில் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை தொழுது கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இப்பொழுதும் வீடுகளிலிருந்து தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வோம். நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், நம்மை ஜெபத்தை கேட்கிறார். இந்த சங்கீதத்தில தாவீது விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறார். தாவீது அவருடைய வார்த்தையை தியானம் செய்கிறவராயும் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் கொண்டு தாவீதை போல ஒவ்வொரு நாளும் அவரை தியானிக்கிறவர்களாக அவரிடத்தில் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, 9-10 வசனங்கள்ல துன்மார்க்கருடைய சுபாவத்தையும் துன்மார்க்கருடைய தீர்ப்பையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே நீதிமானுடைய அவருடைய கிரியைகள், அவருடைய சுபாவங்கள், அவருக்கு தேவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று தாவீது சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய பார்வையில நீதிமான்களாய் காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோட எழுந்து தேவனை தேடுகிறவர்களாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே தேவன் வல்லமையாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், எங்கிருந்தும் தேவனை தொழுது கொள்ளலாம் என்ற வசனத்தை நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே கவனிக்கிறோம். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை கவனிக்கப் போகிறோம். கடந்த முறை நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் வீட்டை மையமாய் வைத்து வீடுகளை மையமாக கொண்டு எப்படி தேவன் கிரியை செய்தார் என்று பகிர்ந்து கொண்டேன். திடீரென்று நமக்கு ஒரு சில வாரங்களுக்குள் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இங்கு நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் வீட்டிற்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி ஒரு நன்மையான நோக்கத்திற்காக தேவனே இந்த ஒரு கட்டளையை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேவன் நாம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல ஒரு கருத்து, ஹோம் கமிங். நாம் ஏன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும்? நாம் தேவன் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம். மீண்டும் ஒரு காலம் உண்டு, ஆலயங்கள் திறக்கப்படும். அப்பொழுது இன்னும் புதிய பலத்தோடு புதிய தெளிவோடு நாம் ஆலயங்களிலே தொழுது கொள்வதற்காக, ஐக்கியம் கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வரப்போகிறோம். ஆண்டவர் நாம் கூடி வந்து ஆராதிக்கும் இந்த நாட்களிலே கூட்டி சேர்த்து நம்மை கொண்டு செல்ல போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக சபையை சுத்திகரிக்கிறார், உலகத்தை நியாய தீர்ப்புக்காக ஆயத்தம் பண்ணுகிறார், எல்லாருக்கும் இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆகவேதான் அந்த கொள்ளை நோயை தேவன் அனுமதித்திருக்கிறார். கொள்ளை நோய், தண்ணீரினால் வரும் தீமைகள், அக்னியினால் வரும் அழிவுகள், இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுகின்ற முக்கியமான அடையாளங்களாக வந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் அதிகமாய் நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க அவசியமில்லை. இனி ஒன்றன் பின் ஒன்றாக மிக வேகமாக வரும். நம்முடைய எண்ணங்களில் நாம் இன்னும் அதிகமாக எப்படி ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கலாம், சபையின் ஊழியத்திலும் ஐக்கியத்திலும் எப்படி இன்னும் வேரூன்றி சபையிலே வளர்ச்சி பெற்று சபை வளர்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம்
160ஆம் பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பைபிள்லாம் வச்சுருக்கீங்களா? ஆலயத்தில் இருக்கிறது போலே நீங்கள் பைபிள் எடுத்துக்கங்க, பைபிளை திறந்துக்குங்க. 160ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இந்த சில வாரங்களிலே உலகம் எங்கிலும் இயேசுவை அறிந்து விசுவாசிக்கிறவர்கள், ஊழியர்கள் அதிகமாக ஜெபிப்பதற்கு ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வியாதிக்கு விலகி பத்திரமாய் இருக்க இந்த கட்டளை நிமித்தம் நாம் வீடுகளிலே இருந்தாலும் ஆச்சரியமாய் ஆண்டவரை தேடுவதற்கான ஒரு இன்டர்ஃபியரன்ஸ், குறுக்கீடு இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வீட்டில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறது முக்கியம். அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே ஜெபத்தை பற்றி அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக சத்தியம் டிவியிலே அநேக லட்சக்கணக்கில் 7 முதல் 9 வரை அருமையான நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர் சிவர் மோகன் செல்லாசிரஸ் அவர்கள் நடத்தும் ஜெபம், சொல்லும் வார்த்தைகள், நாம் பார்க்கும் கேட்கும் சாட்சிகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறது. வியாதி நிமித்தமாக எல்லாருக்கும் ஒரு பயம், பதட்டம் இருப்பதனாலே தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒரு திருப்பம் உண்டாயிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவருடைய திட்டத்தின்படி நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் காலங்களை கவனிக்க வேண்டும், திருப்பங்களை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சரி செய்ய வேண்டிய காரியங்களை காட்டும் போது சரி செய்ய வேண்டும். இப்பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். திருப்பி வச்சிருக்கீங்க. 14ஆம் வசனம் என் கூட நீங்க சேர்ந்தே வாசிங்க. அங்கே நான் ஆரம்பிக்குது. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட உருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இது ஜெபத்தை பற்றிய முதல் வசனம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் அவர் முதல் முறையாக ஜெபத்தை பற்றி பார்க்கிறோம். என்னுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பிராயச்சித்த பலியாக மரித்தார். அவர் சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதற்கு பிறகு 40 நாட்கள் சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறார். அவர் பரமேறி செல்வதற்கு முன்னால் அவரோடு கூட இருந்தவரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் காத்திருங்கள், பிதா வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார், ஊற்றப்பட போகிறார், வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீட்டிலே, மேல் வீட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் அப்போஸ்தலராய் இருந்தவர்கள், அவர்களோடு கூட இயேசுவின் தாயாகிய மரியாள், சில பெண்கள் அவருடைய சகோதரர்களோடு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். கடந்த சில வாரங்களாக நாம் வீடுகளில் ஜெபத்தில் தரித்திருக்கக்கூடிய கிருபை உண்டாயிருக்கிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள். அதிக பிரச்சனை இருந்தால் ஒருவேளை கூடுதல் சில நிமிடங்கள் ஜெபிப்பார்கள். மிகுந்த அவசரமாக இருந்தால் கொஞ்சம் அழுத்தமாக, வேகமாக, கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். ஆனால் இங்கு தேவையில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, நீங்க காத்திருங்க. ஜெபத்திலே காத்திருத்தல் மிகவும் முக்கியமானது. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓடிக்கொண்டே இருப்பது, அலுவலாக இருப்பது நமக்கு பெரிய திருப்தியை கொடுக்கிறது. காத்திருக்கும் போது நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு சுய வெறுப்பு இருக்கிறது. முதலாவது ஒரு மணி நேரம் எந்திரிக்கவே கூடாது, 1 மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நாமும் ஆண்டவர் மட்டும்தான், நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். காத்திருக்கிறதுலே ஒரு தாழ்மை, சுய வெறுப்பு வெளிப்படுகிறது. ஆகவே தான் அதை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் காத்திருந்தார்கள். 1 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 2 பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆயத்தம் பண்ணினார். 10 நாட்கள் காத்திருக்கும் போது, அவர் தேவனை தேடின போது, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த போது, ஸ்டேடான், அப்படியே உறுதியா ஒரு சின்ன பொருளை வைக்கிறோம், அதை விழுந்துடாம
ரொம்ப ஸ்டெடியாக வைக்கிறோம், அங்கேயே அதை விட்டு அசையாது, இல்லை ஒரு கிளிப்பை மாட்டி வைக்கிறோம். அதுபோல் அந்த தரித்திருந்தார்கள், டு கண்டினியூ இன் ப்ரேயர், ஜெபத்திலே தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல், இடையூறு இல்லாமல் தரித்திருந்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காத்திருக்கும் நேரங்கள் கடந்த வாரங்களிலே கிடைத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். இன்னும் அந்த காத்திருக்கும் ஜெபத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும். அநேக வருடங்களுக்கு முன்பதாக அநேக சபைகளிலே சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் என்று நடைபெறும். அன்றைக்கு நன்றாக எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுக்காக காத்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஊற்றப்பட்டு விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் காத்திருக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம், நாம் நம்மை சரி செய்து கொள்கிறோம். அவருடைய வருகை, அவருடைய வல்லமை, பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒருமனப்பட்டு, இது முக்கியமான ஒரு ஆவிக்குரிய உண்மை, ஒருமனப்படுதல். கடந்த சில வாரங்களாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களிலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மனம் லேஸில் வராது. சின்ன காரியத்திலும் வித்தியாசமாய் நாம் யோசிக்கக்கூடியவர்கள், நமக்கு வரும் வித்தியாசங்களை ரொம்ப எதிராக இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் ஜெபத்திலே ஒருமனப்படுதலே தேவன் கொடுக்கும் கிருபை. நீங்கள் அந்த 14ஆம் வசனத்தில் நீங்கள் அப்படியே ரைட்டில் உங்கள் கை அல்லது பேனாவை நகர்த்துனீங்கன்னா அங்கே ஒரு ஜெபத்தை பற்றிய வசனம் இருக்கு. 14லேருந்து அப்படியே ரைட்டில், இவர் 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. இங்கே பாருங்க, மீண்டும் 2ஆம் முறை ஜெபத்தை பற்றி வந்திருக்கிறது. இங்கே என்ன ஆச்சுன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். என்ன நடந்தது என்று, 12வது அப்போஸ்தலர் ஏற்படுத்தப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவங்க முதல்ல பார்க்குறாங்க. 2 பேரை தெரிந்து கொள்றாங்க. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல ஷார்ட் லிஸ்டிங்னு, 2 பேர். ஆனால் அந்த 2 பேரும் அவங்க எதிர்பார்த்த காரியங்களாக இருந்தார். 2 பேரில் யாரை தெரிந்து கொள்றதுன்னு தெரில. அப்போ ஜெபம் பண்ணுறாங்க தேவன்கிட்ட, தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும். இதுதான் ஜெபத்தில் தேவனுடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த நாட்களில் சீட்டு போடுறது ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம் மூலமாக பேசுகிறார். நமக்கு பேசுனது இன்னொருத்தர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறார். நம்முடைய அனுபவங்களை பார்த்துருக்கோம். இப்போ கைடன்ஸ்க்காக, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, 2ஆம் அதிகாரம் தான் சபையின் பிறந்த நாள், பெந்தேகோஸ்தே நாள். முதல் நாளாக ஒரே இடத்திலே கூடி வந்திருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அல்லது வந்து இறங்கினார். அப்பொழுது வெளிப்படையான அடையாளங்கள் காணப்பட்டன. அக்கினி மயமான 2ஆக பிரிந்த நாவுகள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் இருந்தது. அவர்களுடைய மொழியை மாறிவிட்டது. தேவன் கொடுத்த மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அப்பொழுது உலகத்தின் பல நாடுகளில் இருந்த யூத மக்கள் பிரதானமாய் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதைத்தான் நம்ம 2ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 பார்க்கணும். இது மனிதனால் செய்யக்கூடாது, சூப்பர் நேச்சுரல். படித்து பேசவில்லை, பழகி பேசவில்லை, ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு பேசினார்கள். தேவன் மகிமைப்பட்டார். அப்பொழுது பேதுரு தைரியத்தினால் நிரம்பி வல்லமையாய் பேசுகிறார். ஒளிந்திருந்தவர், பயந்திருந்தவர் இப்பொழுது எல்லாருக்கும் முன்னாடி சிங்கிளா தனியாக நின்று அப்போஸ்தலருடைய கூட்டத்தின் சார்பாக பேசுகிறார். அந்த பிரசங்கத்திலே பெரிய வல்லமை வெளிப்பட்டது. அவர் பிரசங்கம் பண்ண உடனே இதை அவர் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமம் வல்லமையாய் மகிமைப்படும் போது அவர்களை அறியாதவருடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வை கொடுக்கிறார். அப்பொழுது இந்த கேள்வி வருகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்ற சொல்றார். என்னெல்லாம் செய்யணும்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவமன்னிப்பு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின்
வரத்தை பெறுவீர்கள். இதை தொடர்ந்து ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று 42 47 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 42ஆம் வசனத்துல என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 163ஆம் பக்கம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல்ல நம்ம பார்த்தோம் தரித்திருந்தாங்க, அப்புறம் பார்த்தா உறுதியா தரித்திருந்தாங்க. சில சமயத்துல ஒரு ஆணி அடிப்போம், கொஞ்சம் ஆடும், அப்புறம் நல்லா அதை ஆட முடியாதபடி நல்ல இறுக்கமா அதை அடிச்சு நிறுத்துறவங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு உண்டு, ஒரு கிருபை உண்டு. விடவே இல்லை, உறுதியா தரித்திருந்தாங்க. அப்ப அதுதான் ஆதி திருச்சபையில காணப்பட்டது. இப்பொழுது தேவன் திருச்சபையில் அதை மீண்டுமாய் கொண்டு வருகிறார். ஆங்காங்கு மக்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. 3 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேர உபவாச ஜெபம், 24 மணி நேரம் உபவாச ஜெபம், 40 நாட்கள் உபவாச ஜெபம். இதை ஆண்டவர் ஜெபத்தின் கிரியை நம்முடைய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் உலகமெங்கிலும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபையை அல்லாமல், தேவனுடைய ஒத்தாசை அல்லாமல் நாம் இப்படி செபிக்க முடியாது. இப்படி மக்கள் சேர்ந்து செபிக்கும் போது, திடீரென்று இந்த மாபெரும் மாற்றம் வரும்போது, இந்த ஜெபம் வரப்போகிற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அவர் முதலாவது மக்களை ஜெபிக்க வைக்கிறார். கூட்டமாய், குடும்பங்களாய், திரள் கூட்டமாய் 40,000 பேர், 2 லட்சம் பேர் ஜெபிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வருகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கிற மிக பிரம்மாண்டமான அடையாளங்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும். முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் 2 வசனங்கள். அங்கு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அறிவதற்காக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் காட்டினாரு. 2ஆம் அதிகாரத்துல கடைசியில சபையினுடைய அடையாளங்கள், ஃபீச்சர், சபை எப்படி இருந்தது, உறுதியா தரித்திருந்தாங்க ஜெபத்துல. 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 164 பக்கம், கையை திருப்பிட்டீங்களா? 3ஆவது அதிகாரத்துல முதல் வார்த்தை பாருங்க, ஜெப வேளை. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. நாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒவ்வொரு சபையிலும் அந்த ஆராதனை வேலையை போட்டிருப்பாங்க முன்னாடி டிஸ்பிளேல, அதை தெரியப்படுத்தியிருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆராதனை அல்லது 11 மணிக்கு ஆராதனை, மாலை ஆராதனை. இங்கே நம்ம பார்க்கறது ஜெப வேலை. ஒவ்வொரு நாளும் ஜெப வேலையை குறித்திருந்தால் சபையாக 9ஆம் மணி என்று எழுதியிருக்கிறது. 9ஆம் மணி என்றால் யூத கிளாக் மணியின்படி 3 மணி, மதியம் 3 மணி, 3 PM. சூரியன் அஸ்தமித்து 1ஆம் மணி, 2ஆம் மணி, 3, 4, 5, 6ஆம் மணி, அதாவது 9, அதுக்கப்புறம் 7, 8, 9. 9ஆம் மணி என்று சொன்னால் மதியம் 3 மணி. சரியா பாருங்க, 2 பேர் போறாங்க. இவங்க அப்போஸ்தலர்கள், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள். அவர்களே அந்த ஒழுங்கு கட்டுப்பாட்டில் போகிறார்கள். தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, தேவாலயத்துல ஜெபம் பண்றாங்க. 2 பேர் போறாங்க. அங்க ஜெபம் பண்ணிட்டு அங்க பாக்குறாங்க, அலங்கார வாசல்ல பிச்சைக்காரன் சப்பானியாய் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறான். அவங்க பிரவேசிக்கும் போது 3ஆம் வசனத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவங்ககிட்ட கேட்கிறான். அப்ப பிச்சை கேட்டான். 4ஆம் வசனத்துல அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். பேதுரு அவனை நோக்கி பார்த்த உடனே அங்க அவருக்கு ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறார். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. இயேசுவின் நாமத்தை கையை பிடிச்சு அப்படி தூக்கி விட்டாரு. அவன் சப்பானி, பிறந்ததுலேருந்து அவன் சப்பானி, எங்கேயுமே நகர முடியாது, தூக்கி கொண்டு தான் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே எழும்பிட்டான். பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், ஜெபம் முடிஞ்சிடல, ஜெபத்துக்கு போறாங்க, 3 மணிக்கு போறாங்க. போகும்போதே நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதே வேளையில பல நாட்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அநேக சமயங்களில் நாம் தரித்திருந்து நேரத்தில் குறித்து ஜெபம் பண்ணோம்னா, அதே நேரத்தில் நாம் கேட்கிற காரியங்கள், தேவன் செய்கிற அற்புதங்கள் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க யோசித்து பார்க்கலாம், எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணுமோ. ஏன்னா ஜெபம்
ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஜெபத்துக்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட நேரத்தில் அர்ப்பணிப்போடு நாம் ஜெபித்தோம் என்றால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கலாம். அல்லது அற்புதம் நடக்கிற செய்தியை அந்த இடத்திற்கு கூடுமானால் அதே நேரத்தில் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா! 4வது அதிகாரத்தில் பார்க்கணும். இது மனிதன் ஆச்சரியமான அற்புத அடையாளம், சைன் அண்ட் ஒண்டர், சைன்ஸ் அண்ட் ஒண்டர். அதாவது இது சுகமாகறதில்ல. சப்பானி சுகமாக முடியாது. சப்பானியில் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. அதுவரை கால் பயணப்படலை, தசைகள்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படலை. திடீரென்று ஒரே நிமிஷத்தில் அவனுக்குள்ள தேவனுடைய பலன் வந்து எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, இவன் இங்கே தான் உட்காந்துருப்பான், நம்ம எவ்வளோ வருஷமாக அவனுக்கு பிச்சை போட்டவன். அவன் எந்திரிச்சு குதிச்சு ஓடி தேவனை மகிமைப்படுத்தினான். அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பிச்சைக்காரன், அந்த சப்பானி ஆலயத்துக்குள்ளே போக முடியாமல் இருந்தான். ஆனால் இவங்க பிரவேசிக்கும் போது பார்த்து இயேசுவின் நாமத்தினால தூக்கி விட்ட உடனே அவன் ஆலயத்துக்குள்ளே போகிறான். அநேக பழக்க வழக்கங்களை விட முடியாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கும்போது ஆலயத்துக்குள், சபையின் ஐக்கியத்துக்குள் வருவதற்கு ஒரு புது கிருபை வல்லமையாக கொடுக்கப்படுகிறது. இதை பார்த்த உடனே அங்கிருந்த அதிகாரிகள், பிரதான ஆசிரியர், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. ஆகவே அவர்களை பிடித்து அடைக்கிறார்கள். 4வது அதிகாரம் 4வது வசனம். காவலில் வைக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. காவல், விசாரணை. அப்போ பேதுரு யோவானோ தைரியமாக பேசுகிறாங்க. 166ஆம் பக்கம் அடுத்த பக்கத்தில் பாருங்க, ஒரு நீண்ட ஜெபம் இருக்கு. 24 31 வரை அந்த ஜெபம். நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை டெய்லி நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னும் சில நாட்களுக்குள் சபைக்கு பெரிய உபத்திரவங்கள் வரப்போகிறது. அநேக பாடுகள், எதிர்ப்புகள், தாக்குதல் வரப்போகிறது. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணுன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு யோவானும் ஜெபம் பண்ண போனாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் ஜெபம் பண்ணாங்க. இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா 24ஆம் வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு உருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தம் விட்டு அமைதியாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் சத்தமாக ஜெபம் பண்ணுறதில்ல. உருமனப்பட்டு சத்தமாக ஜெபம் பண்ணுறதுல ஒரு விசேஷத்த கிருபை உண்டாயிருக்கு. குடும்பமாக கூட பெற்றோர் பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணலாம். எல்லாம் சேர்ந்து, அதுக்கு சினர்ஜின்னு சொல்லுவாங்க. சினர்ஜினா பல மடங்கு வல்லமை. நீங்கள் அதை செய்யுங்கள். குடும்பமாக ஆரவாதித்து தேவனை ஸ்தோத்திரிங்க. அதுபோல் குடும்பமாக சத்தம், ஆண்டவரே இயேசுவே எங்களை பயமுறுத்துகிறவர்களை நீர் பயம் உண்டாகும், நீர் பயமுறுத்தும். அவருடைய பயமுறுத்தல்களை தேவனீர் கவனியும். அப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்க? முதல் வாக்கியம் பாருங்க, ஜெபத்தில் ஆரம்பம். கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவருள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். பவர்ஃபுல் கிரியேட்டர் காட். அப்போ என்ன சங்கீதத்திலேருந்து சொல்கிறாங்க, நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாய் காணப்படுவது ஜெபத்தில் ஒரு விசேஷத்த கிருபையை கொடுக்கிறது. பக்கத்தில் நீங்கள் சங்கீதம் 2 எழுதிக்கலாம். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே அடையாளம் அற்புதம் நடக்கணும், பிணியாளி குணமாகணும். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களா அங்கே பல காரியம் நடக்கணும். ஆண்டவரே தேவனே, இதுக்கு பேர் ஃபினாமினல். சும்மா பிரசங்கம் பண்ணோம், நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல தொடர்றதா இருந்துச்சு, அப்படி இல்லை. பிரசங்கம் பண்ண உடனே அற்புதம் நடக்குது, சுகமாகறாங்க, பிசாசு ஓடுது. 1-2 பேர் அல்லது 100 பேர் இல்லை, ஒரு 1000 பேர். அதுதான் வல்லமை. இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. இந்த ஜெபத்தை நீங்கள் அடிக்கடி யோசிக்கலாம். எப்பெல்லாம் பாடுபடுகிற சபையை குறித்து செய்தித்தாள்லையோ அல்லது டிவிலையோ நீங்கள் பார்க்கும்போது உடனடியாக இந்த நீங்கள் ஜெபம் பண்ண வார்த்தை கிடைக்காது கூட வாய் விட்டு வாசித்து ஜெபிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறோம் 6வது அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள், 2 வசனங்கள் இருக்கு. 1 14 25, அப்புறம் 2 42, 3 1, அதுக்கப்புறம் 5 குறிப்பாயில் 6வது அதிகாரத்தில் 2 வசனங்கள். 4ஆம் வசனத்தை பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 12 அப்போஸ்தலர்கள் அவங்க தெளிவாக இருக்காங்க. என்ன செய்யணும்,
இதையும் செய்வோம் அதையும் செய்வோம். எங்களுடைய வேலை 2 ஆவிக்குரிய பொறுப்புகள். ஒன்று ஜெபிக்கணும். ஜெபத்தை ஒரு ப்ரையாரிட்டியாக, ஒரு முக்கியமான வேலையாக கருதினார்கள். சேர்ந்து செய்கிற வேலையாக கருதினாங்க. இன்னொன்று போதிக்கிற ஊழியம். ஜெபம் மிகவும் முக்கியம். போதிக்கிற ஊழியம் அதை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் இடைவிடாமல் அதில் இருப்போம். ஒரு குரூப் அதில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறாங்க. முதல் அதிகாரத்துலேயும் தெரிந்து கொள்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்துலேயும் பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு 7 பேரை பிரித்து எடுக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 7 பேர். அவங்க குவாலிஃபிகேஷன் ரொம்ப படித்தவங்க அதெல்லாம் இல்லை. விசுவாசம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. அவங்க முக்கியமாக இந்த 2 குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த விசுவாசம் உள்ள 7 பேரை தெரிந்தெடுத்து அவங்க மேலே ஜெபம் பண்ணி கையில் வைக்கிறாங்க. 6, 4, 6 ஒன்று ஜெபம் பண்ணுறாங்க, இன்னொன்று ஜெபம் பண்ணி கையில் வைக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது. ஆண்டவராக இயேசுவை கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, விசுவாசிகள் கை வைக்கும் போது சோமான்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியம். ஜெபிக்கும் போது சோமாறுதும் இருக்குது. கை வச்சாலே கடந்த 2-3 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்தியன் டிவியில் சின்ன பிள்ளைங்க கை வைக்கிறாங்க, ரொம்ப தெரியாதவங்க கை வைக்கிறாங்க. அவங்க கை வழியாக தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை சுகமாக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறது போல் இந்த வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய எழுப்புதல், மெஷர் பண்ண முடியாத பெரிய அலலையாக வருவது போல உலகம் எங்கிலும், தமிழ்நாட்டிலும், நீங்கள் இருக்கும் இடத்திலும், நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் இடத்திலும் ஒரே சமயத்தில் பலமே நடக்க போகுது. அப்போஸ்தலர் 2 எழுப்புதலுக்கும் இப்போ நடக்க போகிற எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஒரு முக்கியமான வித்தியாசம். அங்கே உலகத்திலேயே ஒரு இடத்துல தான் இருந்தாங்க சபை. இப்போ உலகத்தில் 206 நாடுகள் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 206 நாடுகள் மேலேயும் மாம்சமான யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட போகிறார். அவர் ஊற்றப்படும் போது எவ்வளோ வல்லமையாக இருக்கும். ஒரு கிணத்துல ஒரு கல்லை போட்டால் வட்ட வட்டமாக அதில் ஒரு பார்த்துருக்கும், ரிப்பிள்ஸ்னுவாங்க. ஒரு 20 கல் போட்டால் 20 மடங்கு அது வரும். அந்த மாதிரி நடக்க போயிருக்கு. அதுதான் இது அடையாளம். ஆகவே நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. நல்லா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. தனியாக ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு ஜெபத்தில் கொஞ்சம் பலவீனமாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் சபையில், நம்ம சபையில் இங்கே பார்த்துருப்பீங்க, சார் நல்லா ஜெபிக்கிறாங்க, குறைஞ்சது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாட்டி பரவாயில்ல, அவங்களோட சேர்ந்து சின்ன சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே அந்த ஜெப அபிஷேகம் உங்கள் மேலே வந்து விடும். உங்களுடைய முயற்சியினாலே நீங்கள் கூட்ட முடியாது. தேவனுடைய பலத்தினாலே, ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாகிவிடும். சின்ன பிள்ளைகள் கூட ஜெப ஆவினால் நிரப்பப்படும் காலத்தில் இருக்கிறோம். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். பையங்களுக்கும் ஜெபம் பண்ணணும், வாலிபருக்கும் ஜெபம் பண்ணணும். போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவோம், உற்சாகப்படுத்துவோம். ஆனால் தேவனே அவங்களுக்குள்ள ஒரு கிருபையை உண்டாக்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் அவங்களுக்காக உபவாசம் இருந்து இடைவிடாமல் தடுத்துறது, ஒரு அரை மணி நேரம் முழங்கால நின்று எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் எல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணான்றது, ஜெபத்தை நீ கண்டிப்பாக பதில் கொடுக்கணும். இது 100க்கு 100 தேவனுடைய சித்தத்துக்கு உகந்தது. ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஜெபிக்கும் கிருபை வேணும்னு ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவ்வளோ லேசாக பதில் வராது. போராடி ஜெபம் பண்ணணும், மன்றாடி ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணணும். அந்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றம். அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன வார்த்தையின் விளக்கத்தை நான் பார்த்தேன். அந்த வார்த்தை என்னன்னா புஷ், PUSH, புஷ். நம்ம இந்த சின்ன ஆங்கில வார்த்தையை பல இடங்களில் பார்த்துருக்கலாம். டோர்ஸில் பார்க்கலாம், பெரிய ரூம்குள்ளே இல்லைன்னா ஒரு லாபிக்குள்ளே போகும்போது புஷ் சின்னதாக தள்ளினா போதும். சின்னதாக கொஞ்சம் தள்ளினா போதும், ஒரு பெரிய ரூம்குள்ளே போயிடும், ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே போயிடும். சின்னதை திறந்தால் ஒரு விசேஷமான பாதுகாக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளே போயிடும். அப்போ புஷ், அந்த வார்த்தை பாருங்கள், நல்ல ஒரு அருமையான வார்த்தை. PUSH. பீனா என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரே, யூ until, எஸ் something, H happen. புஷ் ப்ரேயர் கொஞ்சம் தான் செய்யணும், ஆனால் அதுக்கு நிறையா வேலை செய்யணும். ஆனால் கொஞ்சமாக இயேசுவே இறங்கும், கிருபை தாரும், சின்ன ஜெபம் தான். இது சின்ன ஜெபத்தை நல்லா செய்கிறதுக்கு இப்போ கதவை ஏன் புஷ் பண்ண உடனே திறக்குது. சில சமயம் அப்படி கொஞ்சம் வச்சா அங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது, அது சர்க்கியூட் வேலை பார்க்குது. சர்க்கியூட் போட ரொம்ப நாள் ஆச்சு.
அந்த கதவெல்லாம் பொருத்தி இந்த மெக்கானிசம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த சின்ன ஜெபத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருக்கணும். அப்போ எங்கள் பிள்ளைக கணவர் மனைவி அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபாவே அவங்க ஊட்டிட்டார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கை வைத்து ஜெப கிருபையை தார், ஜெப வல்லமையை தார், ஜெபத்தின் தன்மையை உருவாக்கும், ஜெப சிந்தையை உருவாக்கும். புஷ் அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். உங்கள் பிள்ளைங்க அவங்களா ஜெபம் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஜெபந்தான் பெரிய தேவை. சபைக்கு என்ன தேவைன்னு யாராவது கேட்டால் நான் கொடுக்கக்கூடிய பதில் பெரிய ஸ்பீக்கர் வேணும், இல்லைன்னா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட், அது கிடையவே கிடையாது. சீக்கிரம் எல்லாம் அழிய போகுது. 100 பேர் ஜெபிக்கிறவங்க வேணும். எவ்வளோ பேர்? 100 பேர். 100னா 100ஓட நிறுத்துறது இல்லை. 100 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா 10,000 பேராக மாறும். ஏன்னா தேவன் தெரிய செய்கிறார். ஜெபிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். 172ஆம் பக்கம். 172ஆம் பக்கம் திருப்பிட்டீங்களா? மேலே பாருங்க. இங்கே ஒரு மனிதனுடைய கடைசி வேளையில் என்ன ஜெபித்தார்? ஸ்தேவான். அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஸ்தேவான் என்றால் கிரவுன். ஸ்டிஃபானஸ்னா கிரவுன் அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த கொரோனான்ற பேர் தான் எல்லாருக்கும் தெரியுது. கொரோனானா ஒரிஜினல் மீனிங் வந்து கிரவுன். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் கிரவுன் வந்து ஒரு ராஜா தலையில் மட்டும் வைக்கிறது. ஸ்தேவான் ஒரு விசேஷித்த கிருபை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தார். அவருடைய வேலை என்னன்னா பெரிய ஊழிய தலைவரில் அவர் என்ன பண்ணார்? அங்கே கவனிச்சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசிங் வேலை தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இவங்க கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. பிரதான ஆசிரியர், ஆலோசனை சங்கம்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறாரு. அப்போ அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா, 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறது. பார்க்குறாங்க, சேவான் எல்லாரும் பார்க்குறாங்க. எதிர்பார்ப்போட இல்லை, எதிர்க்கிற விதத்தில் அவன் ஏதாவது செய்யணுன்ற நோக்கத்தோட பார்த்தா சேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது. இப்போ 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தையும் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தையும் இப்படி பார்க்கலாம். அங்கே தேவதூதன் முகம். இங்கே ஆல்ரெடி அடிபட்டார் ஸ்தேவான். இந்த முழங்கால் போட்டு நிற்கும் போது தலையிலிருந்து ரத்தம் வருது, முகத்திலிருந்து ரத்தம் வருது, உடம்பின் பல பகுதியில். ஏன்னா கல்லை எரிஞ்சிருக்காங்க, அடின்னு அடிச்சிருக்காங்க. இயேசுக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி அந்த கடைசி நேரத்தில், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இயேசுவை போல காணப்படுறாரு. இயேசுவை போல மறிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கடைசி அவர் செய்த அந்த பரிந்து பேசும் ஜெபம். அதுக்கு முன்னாடி பாருங்க, கல்லெறியும் போது ஆராதிக்கிறார். 59ஆம் வசனம். எப்படி ஜெப வாழ்க்கை, ஸ்தேவானுடைய ஜெப வாழ்க்கை கடைசி மூச்சு போற வரைக்கும் எப்படின்னு கேட்டா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு ஒப்பு கொடுக்குறாரு, ஆராதிக்கிறாரு, பரிந்து பேசுறாரு சத்தமா. இதை வந்து சவுல் பார்க்கிறார். அவர் வேடிக்கை பார்க்க வந்தவர், கொள்றது அடிக்கிறதுல உதவி செய்ய வந்தவர். அதனால தான் ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை சவுல் வாலிபன் அவனுக்கு பக்கத்தில் வச்சிருந்தாங்க. இந்த காட்சி ஆண்டவருடைய உள்ளத்திலே பதிய வைத்து அடுத்த 2 அதிகாரத்துக்குள்ளேயே பார்க்குறோம். சவுல் எப்படி ஆச்சரியமான அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார். பிரியமானவர்களே, இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நாள் கேட்போம். இன்னைக்கு என்ன கவனிச்சிருக்கோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் ஜெபத்தை பற்றி என்ன சொல்லுது? யார் ஜெபம் பண்ணா, எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க, எங்கே ஜெபம் பண்ணாங்க, எப்படி ஜெபம் பண்ணாங்க, என்ன நடந்தது? நான் இன்னொரு உங்கள்கிட்ட சொல்லவா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் யார் ஜெபம் பண்ணா, எங்கே ஜெபம் பண்ணாங்க, எப்படி ஜெபம் பண்ணாங்க, என்ன ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணனால என்ன நடந்தது? ப்ரேயரில் ரொம்ப முக்கியம் காட் ஹியரிங். அடுத்தது மீ ஹேவிங் த ஆன்சர். ஜெபிக்கிற எனக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இது அதை விட சேர்ந்தது. ப்ரேயர் மீன்ஸ் சம்திங் ஹேப்பன்ஸ். புஷ், PUSH, ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். நம்ம போயெல்லாம் மக்கள்கிட்ட பேச வேண்டும். நல்லா ஜெபம், ஆண்டவரை இவங்க உள்ளத்தில் நீ கிரியேச்சு. எங்கள் வீட்டில் அல்லது சபையில் விசுவாசி இவங்க ஜெப வாழ்க்கை விரிவடையணும். ஆண்டவர் இவங்க அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவர். அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? சும்மா ஜெபம்னா பண்ண முடியாது. ஏன்னா மனிதனுடைய தீர்மானத்திலே இந்த கிரியை நடக்கிறது.
ஜெப பழக்கம் உண்டாகணும். இதுக்காக போராடி தரித்திருந்து விட்டாமல் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இவங்க ஜெபிக்கிறோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சியோலில் தென்கொரியாவில் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ பெரிய சர்ச், பிரம்மாண்டமான சபை, அநேக லட்சங்கள் அங்கே போகிறாங்க. அங்கே பல சமயங்களில் ஆரம்ப நாட்களில் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கிட்ட யாராவது ஜெபம் பண்ணால் என்ன சொல்லுவார்னா, அவர் ஜெபம் பண்ணுவார். ஆனால் ஒரு 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 டைப், ஒரு நிபந்தனை என்னன்னா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீ ஜெபம் மலைக்கு போய் 40 நாள் ஜெபம் பண்ணு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து ஜெபம் பண்ண விடுதலை போகிறதில்ல. இதை கடைபிடிக்கணும் இந்த ஒழுங்கை. அந்த ஜெபிக்க வந்தவர் 40 நாள் போய் அங்கே உபவாசம் வந்து ஜெபம் பண்ணார். 2 காரியம் நடந்தது. ஒன்று என்னன்னா, அவருக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எப்படி ஜெபிக்கிறதுன்னு அவர் கற்றுக்கொடுறாரு. அதனால தான் அங்கே சபை எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் நம்ம நாட்டிலையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த செய்தியை நீங்கள் இன்னொரு அளவு கூட கேட்கலாம். நீங்கள் அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு முன்னாடி மற்ற அதிகாரங்களில் ஜெபத்தை பற்றி என்னெல்லாம் இருக்குது குறிச்சிட்டு வாங்க. இந்த வசனம் பக்கத்தில் சின்ன கோடு போட்டு ஒரு அப்போடாயிரும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் திருச்சபை பிறந்து வளர்ந்து வல்லமை பலன் பெற்று விரிவாகி பரவி பெருகி துன்பப்பட்ட சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் சபையில் என்னெல்லாம் நடக்க போகுது, கடைசி சீன் தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் மாதிரி தான் நடக்கும். அதை விட மிகவும் அதிகமாக நடக்கும். 30-30 நீங்கள் யோசிச்சுக்கலாம். இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க சிலர் 2020. 30-30னா 30 வருஷத்தில் 30 நாடுகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபை பெருகிட்டு. இப்போ சர்ச்சு கட்டினா அதெல்லாம் யோசிக்கலாம். ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் போன இடம்லாம் சர்ச் தான். ஒரு 20 பேர் இருந்தால், 100 பேர் இருந்தால், 500 பேர் இருந்தால், அவங்க மலைகளை எதுவும் பார்க்க மாட்டாங்க. செபத்தில் எங்கே போனாலும் அற்புதம் அடையாளம் அது பாட்டுக்கு 1-2 இல்லை, நடந்துக்கிட்டே இருக்கு. கணக்கே வைக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். கடைசி நாட்களும் நடக்க போகுது ஒரு சில வருஷங்களுக்குள்ள. அப்போ அதிகமான உபத்திரவம், எதிர்ப்பு வரும். அநேகர் ஆண்டவருக்காக துன்பப்படுவார்கள். நான் சொன்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்போஸ்தலர் 4:24-31 அந்த வசனங்களை நம்ம வாசிக்கணும். 1:14-25, 2:42, 3 ஜெப வேளை முதல் வசனம், 4:24-31, 6:4-6, 7:60. எத்தனை முறை நாள் இதை யோசிக்கலாம், வாசிக்கலாம். கடைசி ஒரு சீன், ஸ்தேவான் முழங்காலில் நின்று ஆண்டவரிடம் போகிறார். தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து கல்லறி மத்தியிலும் ஆராதனை செய்து துன்புறுத்தினவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரை தரிசனமாய் பார்த்து எவ்வளோ நல்ல ஃபினிஷ் பார்த்தீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த வேலைக்கான நடி சொல்கிறோம். எங்களோடு கூட பேசியிருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில். அது வல்லமையான தேவனுடைய வசனம் என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது. எங்களுக்கு ஜெபத்தில் எவ்வளோ குறைவு உண்டு. ஆனாலும் ஆண்டவராக இயேசுவே, எனக்கும் ஜெப தன்மையை உருவாக்கும், ஜெப அபிஷேகத்தை தார், ஜெபிக்கும் கிருபையை தார். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தனியாகவும் குடும்பமாகவும் குடும்பங்களாகவும் சபையாகவும் உறுதியாய் தரித்திருந்து ஜெபம் பண்ணுவதனாலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, அக்கிரமம் செய்கிறவர்கள் ஆண்டவரே மறைந்து போட்டு, அறுப்புண்டு போட்டு, மதுபான காரியங்கள் உடைந்து போட்டு, ப்ரே until something happens. இப்போ எவ்வளோ வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ வாரங்கள் மதுபான கடை இது ஒரு முக்கியமான காரணத்தினாலே மூடப்பட்டது. இப்போ திறக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம், திறக்கவே கூடாது. எத்தனை உயிர் போகுது, எத்தனை வாழ்க்கை பாழாகுது, எத்தனை பேர் நரகத்துக்கு செல்வதற்கு அது விலை கொடுத்து வாங்குறாங்க. இது நிற்கணும், விட்டாம ப்ரே until something happens. புஷ். இதுக்கு தேவன் பலப்படுத்துவார். கர்த்தர் செவிக்க கிருபை தருவாராக. ஆண்டவராக இயேசுவே, வாரும் என்று செபியுங்கள். இயேசு ரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.